இப்போ வந்துட்டு எங்கே போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். வந்து இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன், கிளம்புறோம். மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு வழியாக ரொம்ப நான் ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. 30 rupees வருது ஒரு பர்சனுக்கு டிக்கெட்டு. ஸோ கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது. நான் கொஞ்சம் அழுக்கு தண்ணியாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து தான் வரும். மழை காலம் இல்லாதனால தைரியமாக போகலாம், இருந்தாலும் ஸ்லிப் ஆகும். கிளியர் வாட்டராக இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ பார்த்துவா. அட்வென்ச்சர் பண்ணுறீங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம்? செம்ம ரிஸ்க்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க, தரமாக இருக்குது இடம். இங்கே பாருங்க மண். அங்கெல்லாம் போகிறோம் நம்ம இதெல்லாம் போகுது. வேறு லெவல் பிளேஸாக இருக்குது, தரமாக இருக்குது பிளேஸு. ரொம்ப தரமாக இருக்குது. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப பிளேஸாக இருக்குது. எவ்வளோ பள்ளம். நாங்கள் தண்ணியில் இறங்க போகிறோம். ஷூவெல்லாம் கழட்டி போட்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் கழட்டி இங்கேயே வைக்க முடியல. ஸோ அதனால தான் அப்படியே போட்டுக்கிட்டே தெரியும். எல்லாம் கோமாளி மாதிரி பார்க்குறாங்க என்ன. ஸோ தண்ணியில் இறங்கும் போது நான் வீடியோ காமிக்கிறேன். மறந்து போச்சு, மர்மலா வாட்டர் ஃபால்ஸு.
மறந்துட்டு மர்மலா வாட்டர் ஃபால்ஸு பார்த்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ரூமுக்கு கிளம்பாண்டு தான். ரூமுக்கு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். திருப்ப நாளைக்கு ஒரு சூப்பரான இடத்துல வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாகமான் வந்தீங்கன்னா மர்மலா வாட்டர் ஃபால்ஸ், இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது பேர் எனக்கு சரியாக வாயில் நுழைய மாட்டேங்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் நாளைக்கு போக முடிஞ்சால் போய் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். நாளைக்கு வந்து ஆலப்புழா கிளம்பணும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு கிளம்பலாம். அந்த இடத்துக்கு போக முடியும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். ரோடே இப்போ தான் போட்டு வராங்க. இங்கே ஜேசிபி வச்சு ஃபஸ்ட்டு ஒத்தடி பார்த்த மாதிரி இருந்திருக்கும் போல். இப்போ தான் பெருசு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரதுக்குள்ளே எப்படியும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அந்த ஒர்க்கை. முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் பாறை இருக்கிறனால நீங்கள் ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெக் பண்ணி வரதா இருந்ததை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரண்ட் வரைக்கும் கொண்டு போய்ட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அந்த சைட்லாம் பாறை இருக்கிறனால இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. நீங்கள் வரும்போது இன்னும் சூப்பராக இந்த ரோடு கூட போட்டுடலாம். பார்க்கிங்லாம் ரெடி பண்ணி, பார்க்கிங்கும் இல்லை, அங்கே ஒரு இடத்துல தான் விட்டு வர மாதிரி இருக்கும். கார்லாம் வந்து வரிசையாக தான் வச்சுட்டு ரோட்டோரத்தில் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம வண்டியும் அப்படி தான் வச்சுட்டு வந்திருக்கோம். இனிமேல் நீங்கள் வரும்போது பார்க்கிங்கும் ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. 30 ரூபா டிக்கெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராக்கெலாம் எந்த சார்ஜும் இல்லை. மேபி இந்த ஒர்க்லாம் முடிஞ்சக்கப்புறம் கேமராவுக்கு சார்ஜ் போட்டாலும் போடலாம், சொல்ல முடியாது. ஏன்னா கேரளாலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கேமராவுக்கு சார்ஜ் பண்ணாமல் விட்ட இடம் இது ஒன்று தான் நான் சுற்றினதில். ஸோ நல்லாயிருக்கு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு 1 hour 2 hour ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அங்கே போய் உட்காந்து நிறையா ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சன்செட்டும் ஆயிடுச்சு. பாருங்க, மலையெல்லாம் பார்த்தாலே இப்படி ஆரஞ்சாக இருக்கும். சன்செட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து மலைக்கு பின்னாடி இருக்கிறனால இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட சீக்கிரம் இருட்டிடும். நம்ம சீக்கிரமாக ரூமுக்கு போகணும். மழை இல்லை இந்த சீசனில், இது வந்து பனி வின்டர் சீசன் தான் இது. ஆனால் மிஸ்டேம் காணோம், ஒன்றுமே காணோம், குளிரவும் இல்லை, நார்மலாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வண்டிகிட்ட போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெளியே இப்போ கிளம்பியாச்சு. ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வெளியே கிளம்பியாச்சு, ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். சன்செட் தான் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். இல்லைங்க பார்க்கிங் இல்லைன்னு சொன்னேன்னா, இதுதான் பார்க்கிங். நான் வச்சுருக்கிற இடம் தான் பார்க்கிங். நான் ரோட்டோரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, கேட்டுக்கிட்டு வாங்க இது அவைலபிள் இருக்கா என்னன்ட்டு. ஓகே, ரூமுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்.